சார் இந்த பப்ளிக் ரிவ்யூவர்ஸ் வந்து தியேட்டரில் வந்து 2 நாளுக்கு சார் ரிவ்யூ எடுக்கணும்னு சொல்லிட்டு விஷால் சார் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, விஷால் வந்து இப்போது பப்ளிக் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி எடுக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை எடுக்கக்கூடாது, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது வந்து 100% ராங். ஏன்னா இப்போ வந்து ஃப்ரீ ஷோ மாதிரி போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாளே வந்து காசுக்கு வந்து தான் வந்து டிக்கெட் எல்லாமே விற்கிறீங்க. ஸோ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து காசு கொடுத்து தான் வந்து நாங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கூட பாருங்கள், நீ காலைல பார்த்த படம் டிக்கெட்டு காசு கொடுத்து தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேயா? இப்போ அடுத்து சாயந்தரம் இன்னொரு படம் பார்க்க போகிறேன், அதுக்கும் வந்து டிக்கெட் வாங்கி வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து காசு கொடுத்துட்டு வந்து பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டு. இப்போது நீங்கள் ஒரு ஏதோ ஒரு டூத் பேஸ்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். டூத் பேஸ்ட் வந்து நம்ம வாங்கிட்டோம். இப்போ நான் வந்து கன்சியூமர் ஆகிட்டேன். என்னோடய ரைட் ஆஃப் ஸ்பீச், எனக்கு இந்த டூத் பேஸ்ட் பிடிக்குது பிடிக்கல, நல்லாயிருக்கு நல்லா இல்லை, இது என்னோடய கருத்தை நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து எனக்கு எல்லாம் சுதந்திரம் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவில் இருக்குது. பேச்சு சுதந்திரம் வந்து எல்லா குடிமகனுக்கும் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து படம் ரிவ்யூ யாருமே சொல்லக்கூடாதுன்னா, தயவு செய்து படத்தை திங்கக்கிழமை ரிலீஸ் பண்ணுங்கள். நாங்கள் திங்கக்கிழமை சொல்லிட்டு போகிறோம். ஓகேயா? நீங்கள் படம் வந்து காசு கொடுத்து நாங்கள் பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கான ரிவ்யூ கொடுக்குறது எங்களுக்கு எல்லாம் உரிமையும் இருக்குது. கொடுக்காதது எங்கள் விருப்பம். ஓகேங்களா? இல்லை, இப்போது நான் ஒரு படம் பார்த்தேன்னு வச்சுங்களேன், எனக்கு என்ன ஃபீல் அந்த படத்தில் நான் என்ன பாசிட்டிவாக நான் எதிர்பார்த்தேன். இப்போது ஒரு படம் வந்து ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், 1000 பேருக்குமே அந்த படம் வந்து பிடிக்கும்னு சொல்ல முடியாது. 1000 பேருமே மொத்தமாக பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இப்போ நான் சொல்கிறது வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் ஆச்சுன்னா நான் ரெகுலராக சொல்கிறது ஆடியன்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இவர் சொல்கிறாரா, இந்த படம் வந்து இவர் நல்லா இருக்குன்னு சொன்னார், நான் போய் படம் பார்த்தேன், படம் நல்லா இருந்துச்சு. இவர் நல்லா இல்லைன்னு சொன்னார், நான் படம் போய் பார்த்தேன், நல்லா இல்லை. ஸோ இவர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எனக்கும் செட் ஆகுது அப்படின்னு நினச்சி பார்த்தாங்கன்னா என் ரிவ்யூஸ் வந்து ரெகுலராக பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சில படங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் சொல்கிறதெல்லாம் உல்ட்டாவாக இருக்கு, ஒரு படம் இவர் சொல்கிறது நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அங்கே போய் பார்த்தா படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு, நல்லா இருக்குன்னா ஆப்வியஸாக நான் சொல்கிற ரிவ்யூ வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ ஆனால் எனக்கு வந்து சொல்கிற உரிமை கண்டிப்பாக இருக்குது. நான் காசு கொடுத்து பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக உரிமை இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த மீடியாவை நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் பப்ளிக்காக? இப்போ நான் வந்து ஒரு பப்ளிக்கு, நான் காசு கொடுத்து படம் பார்த்துருக்கேன், என்னோடய வியூஸை வந்து மீடியா கொண்டு போய் சேர்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அண்ணாமலையான் சேனலில் இப்போ இந்த விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இது என்னோடய கருத்து. ஸோ அவர் வந்து அவர் சேனலில் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறாரு. இதே மாதிரி நம்ம பல சேனல்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரைட் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கண்டிப்பாக மீடியாவை இதெல்லாம் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வந்து சட்ட விரோதமான ஒரு விஷயம். நீங்கள் படம் வந்து நல்லா இருக்குன்னா, நாங்கள் நிறைய படத்தை வந்து பூஸ்ட் பண்ணி பேசியிருக்கோம். படம் நல்லா இருக்குன்னா வெளில வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம சொல்கிறதுனாலே நிறைய படம் ஓடி இருக்குது. அமரன் படம் இருக்குல்ல, அதுக்கு என்ன ஓப்பனிங் கிடச்சிது? இன்றைக்கி வந்து போன வருஷத்துக்கான பெஸ்ட்டு படம் அமரன்னு எல்லாருமே பேசுகிறோம். பட் அமரன் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி வந்து பிளட்டி பகர்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படமும் ராஜேஷ் டைரக்ஷனில் ஒரு படம் வந்துச்சு. ஸோ இந்த 3 படம் வரும்போது எந்த படத்தை போய் ஆடியன்ஸ் பார்க்கணுன்னு ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூ வந்து எல்லாருமே வந்து அமரன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசுனாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பிளட்டி பகர் படம் தான் நான் இப்போ பார்க்க போனேன் அந்த ஓப்பனிங் ஷோ அன்றைக்கி. ஏன்னா ஒரே டைம் 3 படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதாவது ஒன்று தானே பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த அமரன் படம் வந்து கொண்டு போய் ரீச் பண்ணது இந்த மீடியா தான். நீங்கள் ஏன் இதை வந்து நெகட்டிவாக பார்க்குறீங்க? நீங்கள் நல்ல படம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அது போய் ரீச் ஆகும். நீங்கள் வந்து படத்தில் ஒரு மைனஸ் இருந்துச்சு, அந்த மைனஸ் நீங்கள் வெளில சொல்லக்கூடாதுன்னா ஆடியன்ஸ் என்னங்க முட்டாளுங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் ஷோ பார்க்க வரும்போதே தெரியுது, படம் ட்ரெய்லரு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ட்ரெய்லர் அந்த மாதிரி இதில் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட் ஷோக்கே வந்து கூட்டம்லாம் வர மாட்டேங்குதுங்க. ஒரு சில படங்கள்லாம் எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. திடீர்னு உள்ளே பார்த்தா நம்ம ரிவ்யூ ரெகுலராக கொஞ்சம் ஒரு சில பேர் கொடுப்போம்ல, நாங்கள் வந்தால் தான் ஷோவை ஓடுங்கிற ரேஞ்சிலலாம் ஒரு சில படங்கள்லாம் ஓடி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து வேறு ஒரு படம் போயிட்டோன்னா ஒரு சில படம் ஷோ பிரேக் ஆகிருக்கு. ஒரு 10 டிக்கெட் வந்தால் ஷோ ஓடுவாங்க, 10 டிக்கெட் கூடமா உங்களுக்கு பப்ளிக் வர மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து சினிமா வந்து உண்மையிலே ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. ஏன்னா மக்கள் வந்து முன்ன மாதிரி தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதே டைம் ஒரு படம் மேலே ஒரு இப்போ கூலி மாதிரி ஒரு படம் வருதா, எல்லாமே ஊர் சைட்லேருந்து படமே பார்க்காத ஆள் கூட வந்து தேட்டரில் வந்து பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு ஓவராக தேட்டருக்கு வராங்க, மற்ற படங்களுக்கு சுத்தமாக வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் நல்ல படம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 90% ரிவ்யூ கொடுக்குறவங்க எல்லாமே அந்த படத்துக்கு பாசிட்டிவாக தான் கொடுப்பாங்க. இன்னும் அந்த பாசிட்டிவை பார்த்து மக்கள் உள்ளே வரதான் செய்வாங்க. ஸோ அது வந்து நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறது வந்து ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன்.
இன்னொன்று நான் படம் டைரக்ஷனே பண்ணியிருக்கேன். திரையின் மறுபக்கம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம்லாம் எனக்கு என்னென்னா எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணுறாங்களோ அதுதான் எனக்கு ப்ளஸ்ன்னு நான் நினச்சேன். ரிவ்யூ பண்ணாதீங்க, 2 நாளுக்கு அப்புறம் பண்ணுங்கள், 4 நாளுக்கு அப்புறம் பண்ணுங்கலாம் எனக்கு இல்லை. எனக்கு ரிவ்யூ பண்ணுங்கன்னா ஏன்னா நல்ல படம் எடுத்தேன்னு எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது. எனக்கு வந்த ரிவ்யூஸும் நல்லா இருக்குது. எனக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு இது ஒன்று தான் வழி. ஸோ நல்ல படம் எடுத்திங்கன்னா ரிவ்யூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். நீங்கள் படம் எடுக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல படம் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை தவிர நீங்கள் வந்து சட்டத்தில் இல்லாத ஒரு விஷயம் ரிவ்யூ பண்ணாத, உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா, இல்லை 2 நாள் கழித்து பண்ணு, தியேட்டர் ப்ரிமைஸில் பண்ணாத, வெளில பண்ணு, இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லக்கூடாது. ஒரு மீடியா எடுக்கிறவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, பேசுகிறவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. இது வந்து பேசிக் ரைட். ஒரு ஹியூமனாக இந்தியாவில் ஒரு சிட்டிசனாக வாழ்கிற எல்லாருக்குமே இருக்கிற பேசிக் ரைட்டு. அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு விஷாலுக்கு இல்லை, யாருக்குமே உரிமை கிடையாது. விஷால் சாரோட அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இவ்வளோ நாள் சொல்லலை, திடீர்னு அவர் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இப்போ திடீர்னு கூட ஒரு திரைப்பட சங்க உரிமையாளர் கூட அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அந்த தலைவர் இருக்கார்ல, அவர் சொல்லி அந்த இடையில ரிவ்யூ எடுக்க விடலை ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. இல்லை, ஆக்சுவலாக ரிவ்யூவர்ஸ் அகேன்ஸ்டாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கங்குவா படத்தில் வந்து தான் வந்துச்சு. ஸோ கங்குவா படத்தில் நான் பார்த்த ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா படம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வருதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பில்டப் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ரோஹினி தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷோ ஓடிச்சு. 2 வந்து ஃபேன் டிக்கெட் மாதிரி முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஷோ தான் நம்மளுக்கு புக் மை ஷோவில் ஓப்பனாக வந்துச்சு. அந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு 25% கூட ஃபில் ஆகலை. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அன்றைக்கி. அது ஏன் ஃபில் ஆகலை? இப்போ நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் தான் மக்கள் வரலன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ரொடியூசராக இருங்க, இல்லை அந்த படத்தை சம்மந்தப்பட்ட யாராக இருங்க, உங்கள்கிட்ட வந்து டிசிஆர் ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும். ரோஹினி தேட்டரில் 2 இது வந்து நீங்கள் வந்து ஃபேன் ஷோன்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றம் சொல்லிட்டு ஃபுல் பண்ணிட்டீங்க. 3வது தேட்டரில் எவ்வளோ டிக்கெட்டு இதாச்சு? 25-30% தான் வந்து டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் மக்களே வந்து கம்மியாக தான் வந்திருக்காங்க. ஸோ மக்களுக்கு அந்த ஈர்ப்பு இல்லாதனால தான் வந்து மக்கள் வந்து பார்க்க வரல. நீங்கள் வெறும் அந்த ரிவ்யூனால தான் வந்து படம் சரியாக ஓடலான்னு கிடையாது. படம் நல்லா இருந்துச்சுன்னா யாருமே டோட்டலாக நெகட்டிவாக வந்து அத்தனை பேர் பேசிக்க மாட்டாங்க. யாரோ 1-2 பேர் பேச, ஏன்னா ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ரிவ்யூ வந்து ரொம்ப வைரலாக போச்சு. அவர் கொஞ்சம் கூட ஒரு பர்சனலாக சொல்லிட்டார். பர்சனலாக வந்து நீங்கள் யாருமே சொல்லக்கூடாது, எல்லாருமே கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. ஒரு டேரக்டர் அவ்வளோ கஷ்டப்பட்டு வருஷக்கணக்காக உழைச்சி பண்ணுறாரு. இல்லை, சில பேர் நெகட்டிவ் சொல்கிறதுனே வராங்க ஒரு சொல்கிறாரு. இல்லை, படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லாங்க. ஒரு டேரக்டர் நீங்கள் வந்து என்னையா படம் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்க தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோ உழைப்பு போட்டு பண்ணுறாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ரிவ்யூ சொல்கிறவங்களும் வந்து எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, பிடிக்கல, ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா படம் ரொம்ப லேக்காக இருந்துச்சு, எனக்கு படம் உட்காரவே முடியல, அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க. பட் வந்து எதுக்கே நீ எல்லாம் டைரக்ஷன் பண்ணுற, அந்த மாதிரி வார்த்தையை வந்து எந்த டேரக்டர் பார்த்தும் அவங்க சொல்லக்கூடாது. டைரக்ஷன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோ காசு உள்ளே போட்டிருக்காரு, ஒரு நடிகர் அத்தனை நாள் வந்து போய் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. ஸோ அந்த அவ்வளோ எஃபர்ட்டெல்லாம் இருந்தால் தான் ஒரு சின்ன படமே அப்படி தான் பண்ண முடியும். பெரிய படத்தில் எஃபர்ட்டை பல மடங்கு இருக்கும். ஏன்னா அத்தனை ஆர்டிஸ்ட் எல்லாமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் சேர்த்து வச்சு ஷார்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பண்ணுறவங்களே எதுவுமே திட்டக்கூடாது. பட் என்னென்னா படம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறதுலாம் கண்டிப்பாக உரிமை இருக்குது. நல்ல படங்கள் வந்தால் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறவங்க தூக்கி தான் விடுவாங்க. இப்போ விஷால் வந்து எடுக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் பப்ளிக் ரிவ்யூவால் திரைப்படத்துக்கு பாதிப்பாக நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? பப்ளிக் ரிவ்யூ வந்து நீங்கள் நல்ல படம் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ். படம் வந்து ஏதோ சும்மா வந்து ஹிந்தி ரைட்ஸுக்கு விற்கிறேன், அதனால் வந்து எனக்கு படத்தில் ஒரு 3 ஃபைட் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கிளாமர் சாங் வச்சுருக்கேன், அப்போ தான் எல்லா ரைட்ஸும் விற்க முடியும், ஓடிடியில் விற்கணுங்கிறதுனால நான் 2 மணி நேரத்துக்கு மேலே படத்தை வச்சுருக்கேன், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு ஃபைட்டை போடு, இந்த இடத்துல ஒரு சாங்கை போடு, அப்புறம் கமர்ஷியலுக்கு இந்த ஒரு ஆர்டிஸ்ட்டை போடு, இப்படின்னு கதையை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் ஒரு படம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிக் பைட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான் போகும். பட் பப்ளிக் பைட் அதை தாண்டி அதுக்கு முன்னாடியே வந்து பப்ளிக் வந்து நீங்கள் ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு உள்ளே வரமாட்டாங்க தேட்டருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல படம் எடுத்துட்டீங்க, ஆர்டிஸ்ட் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, அது எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணன்னு தெரில. ஓஹோ எந்தன் பேபி வந்து போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதில் வந்து விஷ்ணு விஷாலுங்கிற ஒரு ஃபேஸ் இருந்தாலுமே அவர் ஒரு கெஸ்ட் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தா உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப அருமையான படம் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து நான் பாசிட்டிவாக வந்து நான் பேசினேன். ஓகேங்களா? ஸோ பார்க்குற எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஒரு 95% வந்து படம் பிடிச்சிருக்குன்னு தான் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. எத்தனை பேர்ட்ட நீங்கள் பைட்ஸ் எடுத்திருந்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு பப்ளிக் ரிவ்யூ தான். நல்ல படம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ரிவ்யூ வந்து கண்டிப்பாக ப்ளஸ்ஸு. நீங்கள் படம் சரியாக எடுக்கலைன்னா எப்படி இருந்தாலுமே ஓடாது, அது நீங்கள் பப்ளிக் ரிவ்யூனால தான் ஓடலன்னு சொல்கிறதும் தவறான ஒரு விஷயம்.